அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பத்மேவுடன் தொடர்பு, இன்று சிஐடியில் முன்னிலையாகும் நாமல் ராயபக்ஷ. சமல் ராயபக்ஷவின் இளைய மகனுக்கு சிவப்பு பிடியாணை நடவடிக்கை. சுதந்திர தினத்தை முன்னிட்டு 49 கைதிகளுக்கு ஜனாதிபதியினால் வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு. மஹிந்தவின் சகாக்களை அடித்து விரட்டிய பிக்குவின் குடும்பத்தார். சாதாரண தர பரீட்சை விண்ணப்பதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. யுத்தத்தின் பின்னர் யாழ் இலங்கை வங்கியில் புதிய கிளை திறந்து வாய்ப்பு. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளை தடுக்க புதிய திட்டம் ஆரம்பம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிக்கிய தொழிலதிபர். ஈரான் அணுசக்தி விவகாரம். கனடாவில் கல்வி அனுமதி பெற காத்திருப்போருக்கு வெளியான எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக தலைவரான ஹெகல்பத்ரே பத்மே என்ற மன்தினு பத்மஸ்ரீ பெரேரோவுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்ய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ஷ குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார். அதன்படி அவர் நாளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னிலையாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் ஹெகல்பத்ரே பத்மேவுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்ததாக கூறப்படும் 6 சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகளும் அடுத்த சில நாட்களில் தங்கள் வாக்குமூலங்களை பதிவு செய்ய இன்று சிஐடிக்கு அழைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்த விரும்பும் ஒரு பெண் அரசியல்வாதியும் அந்த அரசியல்வாதிகளில் ஒருவர் என்றும் தெரிய வருகின்றது. பத்மே மற்றும் பிற குற்றவாளிகள் குறித்து சிஐடி அதிகாரிகள் வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் இந்த அரசியல்வாதிகள் அடுத்த சில நாட்களில் அழைக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளை பத்மேவுடன் தொடர்பு கொண்டிருந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது. இதுவரை கிடைத்த தகவல்களின்படி அரசியல்வாதிகள் பத்மேவுடன் மிக நெருக்கமான தொடர்புகளை கொண்டிருந்தனர் என்பது தெரிய வந்ததுடன் மூத்த காவல்துறை அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். இதன்படி அரசியல்வாதிகள் பத்மேவுடன் நிதி பரிவர்த்தனைகளை செய்துள்ளனரா என்பதையும் குற்றங்களில் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்பதனையும் கண்டறிய மேலும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மிக் விமான கொடுக்கல் வாங்கல் வழக்கின் 3வது சந்தேக நபராக முன்னாள் சபாநாயகர் சமல் ராயபக்ஷவின் இளைய மகன் ஷமித்ர ராஜபக்ஷ பெயரிடப்பட்டுள்ளார். கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது வெளிநாட்டில் உள்ள குறித்த சந்தேக நபரை கைது செய்து கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கான சிவப்பு பிடியாணையை பெற்றுக்கொள்ள தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாட்டின் 78வது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறைச்சாலைகளில் தண்டனை அனுபவித்து வரும் 49 கைதிகளுக்கு ஜனாதிபதியின் விசேட பொது மன்னிப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசியல் அமைப்பின் 34வது சரத்தின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள விசேட அதிகாரங்களுக்கு அமைய இந்த பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள தகவல்களின்படி இந்த பொது மன்னிப்பு பின்வரும் அடிப்படையில் அமையவுள்ளது. சிறு குற்றங்களுக்கு சிறையில் தண்டனை அனுபவித்து வரும் கைதிகள் பூர்த்தி செய்த ஒவ்வொரு வருடத்திற்கும் 1 வாரம் என்ற அடிப்படையில் அவர்களது தண்டனை காலம் குறைக்கப்படும். அத்துடன் 75,000 ரூபாவுக்கும் குறைந்த அபராத தொகையை செலுத்த முடியாமல் சிறை தண்டனை அனுபவித்து வரும் கைதிகளின் எஞ்சிய தண்டனை காலம் முழுமையாக ரத்து செய்யப்படவுள்ளது. அதற்கமைய இந்த விசேட பொது மன்னிப்பின் கீழ் தகுதியுள்ள கைதிகள் சுதந்திர தினமான நாளை விடுவிக்கப்படவுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பான நீதிமன்ற விசாரணை நேற்று திருகோணமலை நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த விசாரணையை முன்னிட்டு நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக 3 பேரால்
ஒரு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எனினும் குறித்த வழக்கில் ஹசப தேரர் உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களது உறவினர்கள் அங்கு வருகை தந்ததை அடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் உறவினர்களுக்கும் இடையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டது. இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை அங்கிருந்து துரத்தியடிக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. இதற்கு பதிலளித்து கைதானவர்களது உறவினர்கள் இத்தகைய செயற்பாடுகள் நாட்டின் அமைதியை குழப்புவதாக குறிப்பிட்ட நிலையில் மகிந்தவின் சகாக்கள் பிக்குவின் குடும்பத்தார் விரட்டியடிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 2025 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு விண்ணப்பித்துள்ள தனியார் விண்ணப்பதாரர்கள் தமது அனுமதி அட்டைகளில் பிழைகள் இருப்பின் திருத்திக் கொள்வதற்கான கால அவகாசம் குறித்த அறிவிப்பை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் வெளியிட்டுள்ளார். தனியார் விண்ணப்பதாரர்கள் தமது அனுமதி அட்டைகளில் பெயர்கள், பாடங்கள் அல்லது ஏதேனும் தகவல்களில் பிழைகள் இருப்பின் அவற்றை நேரடியாக இணையதளமூடாகவே திருத்திக் கொள்ள முடியும். பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு பிரவேசித்து அங்கு விண்ணப்பதாரரின் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை உள்ளிடுவதன் மூலம் திருத்தங்களை மேற்கொள்ளலாம். இந்த திருத்தங்களை மேற்கொள்வதற்கு February 10 நள்ளிரவு வரை மட்டுமே கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த காலக்கெடுவுக்கு பின்னர் எக்காரணம் கொண்டும் மேலதிக அவகாசம் வழங்கப்பட மாட்டாது என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். எனவே விண்ணப்பதாரர்கள் தாமதமின்றி தமது அனுமதி அட்டைகளை சரிபார்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். 2025 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் 17 முதல் 26 வரை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 40 வருடங்களின் பின்னர் மீண்டும் இலங்கை வங்கி யாழ்ப்பாண தலைமை கிளையில் சர்வதேச பிரிவானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் தமது சேவைகளை இலகுவாகவும் விரைவாகவும் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. குறித்த பிரிவானது யுத்தத்திற்கு முன்னர் இயங்கி வந்த நிலையில் யுத்த காலத்தில் இடைநிறுத்தப்பட்டது. இவ்வாறான பின்னணியில் இன்று மீண்டும் அந்த பிரிவானது வடக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி யாழில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. 4 தசாப்தங்களாக தலைமை காரியாலயத்தில் பெறக்கூடியதாக இருந்த சர்வதேச பிரிவின் சர்வதேச வர்த்தகம் தொடர்பான நிதிசார் சேவைகளை இன்று முதல் யாழ் கிளையில் மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்பு இதனால் ஏற்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் விருந்தினர்கள் மாலை அணிவித்து அழைத்து வரப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து மங்கள விளக்கேற்றி வைக்கப்பட்டது. பின்னர் சர்வதேச பிரிவானது நாடாவட்டி வைக்கப்பட்டு உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இலங்கை வங்கியின் யாழ் தலைமை காரியாலய முகாமையாளர் சுஜாதா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக இலங்கை வங்கியின் வடக்கு மாகாண உதவி முகாமையாளர் சிவானந்தன் கலந்து சிறப்பித்ததுடன் இலங்கை வங்கியின் ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் என பலரும் கலந்து கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. சமூக வலைத்தளங்கள் மற்றும் ஏனைய வழிகளூடாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பை எதிர்பார்ப்போர் ஆழ்கடத்தல் மற்றும் பல்வேறு மோசடிகளில் சிக்குவது அதிகரித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக ஆட்கடத்தலுக்கு எதிரான சட்டம், இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக சட்டம் மற்றும் விசாரணைகள் தொடர்பாக காவல்துறை அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வு வழங்கும் வேலை திட்டங்களை முன்னெடுக்க அந்த பணியகம் தீர்மானித்துள்ளது. இதன் முதற்கட்ட வேலை திட்டம் அண்மையில் அனுராதபுரம் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதேச மக்களுக்கு மிகவும் நெருக்கமான மற்றும் உள்ளூர் அளவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் குழுவினரான காவல்துறை அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வு வழங்குவதன் மூலம் மக்களுக்கு மிகவும் துல்லியமான மற்றும் வினைத்திறனான சேவையை வழங்க முடியும் என பணியகம் எதிர்பார்க்கின்றது. தற்போது அதிகளவிலான இலங்கையர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளில் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் அவர்கள் மோசடியாளர்களிடம் சிக்குவதை தடுப்பதும் மோசடியாளர்களுக்கு எதிராக எடுக்கக்கூடிய சட்ட நடவடிக்கைகள் குறித்த தெளிவுபடுத்துவதுமே இந்த வேலை திட்டத்தின் நோக்கமாகும். இலங்கைக்குள் பெருமளவிலான வெளிநாட்டு நாணயங்களை கடத்த முயன்ற ஒருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் இந்தியாவின் பெங்களூரில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது.
கைதானவர் 48 வயதான கண்டி அக்குரணையில் வசிக்கும் தொழிலதிபர் என சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தனது உடைமையில் யூரோ 48,900, அமெரிக்க டாலர் 14,000 மற்றும் இந்திய ரூபாய் 26,650 ஆகியவற்றை மறைத்து வைத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தின் மொத்த மதிப்பு ரூபாய் 24.9 பில்லியன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. ஈரான் மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு இடையே அணுசக்தி விவகாரத்தில் நீடித்து வரும் பதற்றத்தை தணிக்க ரஷ்யா தொடர்ந்து முயற்சி செய்து வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஈரானிடம் இருக்கும் அணுசக்தி மூலப்பொருளான செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ரஷ்யாவிற்கே கொண்டு வந்து சுத்திகரிக்கவோ அல்லது பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளவோ தாங்கள் தயாராக இருப்பதாக ரஷ்யா மீண்டும் உறுதியளித்துள்ளது. இது தொடர்பாக ரஷ்ய அதிபர் மாளிகையான கிரெம்ளினின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, ஈரானின் யுரேனியத்தை ரஷ்யாவிற்கு மாற்றி பாதுகாக்கும் திட்டம் நீண்ட நாட்களாகவே ஆலோசனையில் உள்ளது. ஈரான் மீது சில நாடுகளுக்கு உள்ள கவலைகளை போக்கவே இந்த யோசனை ஒரு தீர்வாக ரஷ்யா முன்வைக்கின்றது. இப்போதுள்ள சூழலில் இதில் சம்பந்தப்பட்ட ஈரான், அமெரிக்கா உள்ளிட்ட அனைத்து நாடுகளுடனும் நாங்கள் பேசி வருகின்றோம். மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றத்தை குறைத்த அமைதியை நிலைநாட்ட எங்களால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் என்றார். கனடாவின் குடியேற்ற அமைப்பு சமீபத்தில் சர்வதேச மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டு விசா மோசடிகள் மற்றும் போலி முகவர்கள் குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்போது மாணவர்கள் கல்வி அனுமதிக்காக விண்ணப்பிக்கும் போது மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கல்வி அனுமதி பெறுவதற்கான கட்டணம் 150 கனேடிய டாலர் என IRCC குறிப்பிட்டுள்ளது. விண்ணப்பத்தில் வழங்கப்படும் அனைத்து தகவல்களுக்கும் மாணவர்கள் பொறுப்பானவர்கள். தவறான தகவல் வழங்கினால் விசா மறுக்கப்பட்டு 5 ஆண்டுகள் வரை கனடாவிற்கு நுழைய தடை விதிக்கப்படலாம். மோசடி அறிகுறிகளில் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தின் ஏற்பு கடிதம் இல்லாமல் விண்ணப்பிக்க சொல்லுதல், பணம் கொடுத்தால் சேர்க்கை ஸ்காலர்ஷிப் அல்லது வேலை அனுமதி கிடைக்கும் என்ற வாக்குறுதி, அனைத்து பாடப்பிரிவுகளும் போஸ்ட் கிராஜுவேஷன் ஒர்க் பெர்மிட் பெறும் என தவறான தகவல், சமூக ஊடகங்கள் மூலம் ஆவணங்கள் அல்லது பணம் கேட்பது என சில விடயங்கள் அடங்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் IRCC மாணவர்கள் அனுமதியில்லாத முகவர்களை பயன்படுத்தக்கூடாது, நேரடியாக கல்வி நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் சந்தேகத்திற்கிடமான செயல்பாடுகளை உடனடியாக முறைப்பாடளிக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் சர்வதேச மாணவர்கள் வெற்று படிவங்களில் கையொப்பமிடாமல் அனைத்து தகவல்களையும் சரிபார்த்து பணம் செலுத்திய ரசீதுகளை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.